வணக்கம். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் போது விடுதலை போராட்ட வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொது பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கப்படுவது ஆளுநரின் வழக்கமான நடவடிக்கையாகும். இந்த நிலையில் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, பெரியசாமி ஆகியோர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல் அதிமுகவில் இருந்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கவில்லை. ஆனால் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், பெஞ்சமின் இவர்கள் பங்கேற்றுள்ளனர். அதே போல் தேமுதிகவில் இருந்து பொதுச் செயலாளர் பிரேமலதா இவர்கள் எல்லாம் பங்கேற்றுள்ளனர். அதே போல் பாஜகவில் இருந்து மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல் திமுகவின் அரசு சார்பாக இந்த ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இதுபோல் மற்ற கட்சியினர்கள் எல்லாமே ஆளுநரின் தேநீர் விருந்திற்கு புறக்கணிக்கப்படுவதாக அறிவித்திருந்தனர். அதாவது நேற்றைய வரைக்கும் திமுகவும் ஆளுநரின் தேநீர் விருந்திற்கு பங்கேற்பதில்லை அப்படின்ற ஒரு சூழல் நிலவி இருந்தது. ஆனால் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருந்தார். அரசு சார்பாக தமிழக முதல்வர், மூத்த அமைச்சர்கள் எல்லாமே கலந்து கொள்வார்கள், அது போன்ற ஒரு செய்தியாளர்களை சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர், மூத்த அமைச்சர்கள் எல்லாமே ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். அதே போல் மக்கள் மத்தியில் இந்த முதல்வர் அவர்கள், மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாமே இந்த ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டிருப்பது என்பது இந்த கலைஞரின் நாணயங்கள் வெளியிடுவது தொடர்பாக அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுவது போன்ற ஒரு பேச்சுக்களுமே சமீபத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசிலிருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் நாணயத்திற்கு வெளியீட்டு விழாவிற்கு வருவதாகவும், அதே போல் முதல்வர் அவர்களும் அண்ணாமலைக்கு நேரடியாக தொலைபேசியில் அழைப்பு விடுத்ததாகவும், இதெல்லாமே ஒரு தொடர்பு படுத்தி ஒரு சமரச பேச்சில் இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் ஒரு பேச்சுகள் எழுந்திருக்கிறது. அதே போல் இந்த ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதல்வர் பங்கேற்று இருப்பது என்பது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக கருதப்படும். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீனா.